எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம சேனல் புதுசு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் இது நியூ ஸ்டோரி. ஸ்டோரி நேம் சுவாதியின் திருமணம். ஒரு பேருந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்கிறது. அதில் ஜன்னல் ஓரம் சீட்டில் அமர்ந்து வந்தால் நம்ம கதையின் ஹீரோயின் சுவாதி. வெளியில் கிளைமேட் நன்றாக இருந்தது. குளிர்ந்த காற்று, பௌர்ணமி நிலவு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் சுவாதியின் கண்களிலிருந்து வந்த கண்ணீர் தெரிந்தது. அதை துடைத்து கொண்டே 2 வருடங்களுக்கு பின்னால் சென்றாள். சுவாதி அழகும் அறிவும் நிறைந்தவள். தாய் இல்லை, தந்தை வெங்கடேசன் மட்டும்தான். அவர் அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். சுவாதி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றா. வெங்கடேசன் தினமும் காலையில் வாக்கிங் போவது வழக்கம். அன்றும் எப்போதும் போல போனார். அங்கு அவரது வாலிப நண்பரை பார்த்தார். இருவரும் ரொம்ப காலம் கழித்து பார்த்ததில் நேரம் போவது கூட தெரியாமல் பேசிக்கொண்டு இருந்தார்கள். வெங்கடேசன், வா சுப்பிரமணி, வீட்டில் போயிட்டு பேசலாம் என வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். சுவாதியிடம் அறிமுகம் செய்து வைத்தார். சுவாதியும் வணக்கம் சொல்லிவிட்டு காஃபி போட்டு தர சமையலறைக்கு சென்றாள். வெங்கடேசன் சுப்பிரமணியின் குடும்பத்தை பற்றி விசாரித்தார். அவரும் தன் மனைவி மற்றும் மகன் பற்றி சொன்னார். மகனுக்கு தான் பெண் பார்க்கிறேன், அமையவில்லை என வருத்தப்பட்டார். அவன் அழகாக இல்லை என அனைவரும் நிராகரிக்கிறார்கள் என கூறினார். அழகில் என்ன இருக்கிறது என காஃபி கொடுக்க வந்த சுவாதி சொன்னாள். சுவாதி ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டாள். சுப்பிரமணிக்கு ஒரு யோசனை வந்தது. வெங்கடேசனிடம் நேராகவே உன் பொண்ணை என் மகனுக்கு தரியா என கேட்டுவிட்டார். வெங்கடேசன் அதற்கு நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, என் மகளின் முடிவே என் முடிவு என கூறிவிட்டார். சரி, உன் மகளிடம் கேட்டு சொல் என தனது மகனின் போட்டோ மற்றும் தனது போன் நம்பரை கொடுத்தார் சுப்பிரமணி. சரி, உன் மகன் பெயர் என்ன என கேட்டார் வெங்கடேசன். பெயர் சொல்லாமலேயே பொண்ணு கேட்டுட்டு இருக்கேன் என சிரித்துவிட்டு என் மகன் பெயர் பாலா என்றான். ஆமா, நம்ம ஹீரோ நேம் பாலா. அன்று இரவு சுவாதி வீட்டிற்கு வந்ததும் நடந்ததே வெங்கடேசன் கூறினார். பையன் போட்டோவையும் கொடுத்துவிட்டு உன் விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுமா என சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டார். சுவாதி போட்டோவை பார்த்தாள். தலைவாரி இருக்கும் விதமே அவனை ஒரு ஒழுக்க சீலனாக காட்டியது. அவன் புருவங்களில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ரோமம் அவன் ஆண்மையை காட்டியது. அவனது கண்களில் இருந்த தீர்க்கம் அவன் நிதானத்தை காட்டியது. அவனது மூக்கு எடுப்பாக இல்லை, ஆனால் அதில் கீழே இருந்த மீசை அவனை ஒரு உத்தம ஆண்மனாக பறைசாற்றியது. இதையெல்லாம் ஆராய்ந்த சுவாதி மற்ற பெண்கள் ஏன் வேண்டாம் என்றார்கள் என்ற காரணத்தையும் ஆராய்ந்தாள். அவன் சற்று கருப்பாக இருந்தான். முகத்தில் சில அம்மை போட்ட வடு ஆங்காங்கே தெரிந்தது. ஆனால் அது அவளுக்கு அழகாகவே தோன்றியது. இப்படி போட்டோ பார்த்து ஆராய்ந்தவள் தன்னை அறியாமலேயே உறங்கினாள். அடுத்த நாள் விடிந்தது. லேட்டாக சுவாதி எழுந்ததால் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு அவசர அவசரமாக கிளம்பி அப்பாவிடம் சொல்லிவிட்டு போயிட்டாள். அன்று மாலை சுவாதி வீட்டிற்கு வரும்போது வெங்கடேசனும் சுப்பிரமணியும் பேசி கொண்டிருந்தார்கள். சுவாதி வரவும் ஆமா என அழைத்தார். உன் முடிவு சொல்லுமா? சுப்பிரமணி நேராவே வந்துட்டான் என வந்ததின் காரணத்தை வெங்கடேசன் சொன்னார். தன் மனதில் இருப்பதை எப்படி சொல்வது என புரியாமல் இருந்தால் சுப்பிரமணிக்கு என்ன சொல்லுவாங்களோ என்ற ஒரு ஏக்கம். அதை புரிந்த வெங்கடேசன் சொல்லுமா என கேட்க, இந்த புகைப்படத்தை நானே வச்சிக்கிறேன் என சொல்லிவிட்டு தனது அறைக்குள் ஓடிவிட்டார். தனது சம்மதத்தை நாசுக்காக சொன்னாலும் அவர்களுக்கு புரிய இருவரும் சந்தோஷமாக ஆயிட்டாங்க. வெங்கடேசனும் தனது மகள் புகைப்படத்தை கொடுத்து உன் மகனிடம் காட்டு, சம்மதம் என்றால் வீட்டிற்கு பெண் கேட்டு வா என சொல்லி சுப்பிரமணியை அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு சென்ற சுப்பிரமணி தன் மனைவியிடம் நடந்ததை கூறினார். பாலா வந்ததும் போட்டோவை காட்டு என கூறினார். பாலாவும் வர அவளது அம்மா பொண்ணு போட்டோவை பாருன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. போட்டோவை ஓபன் செய்து பார்த்தவன் நிலவு போன்ற முகம், அதில் ஜொலிக்கும் 2 கண்கள், கலரும் அதிகம். இதை பார்த்து மயங்கினான். பின்பு தன்னை பற்றி யோசித்து இந்த திருமணம் வேணாம் என சொல்லிவிட்டான். சுப்பிரமணியம் அவனது மனைவியும் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அடுத்த நாள் நடந்த அனைத்தையும் வெங்கடேசனிடம் சுவாதியிடம் கூறினார். சுவாதி உடனே நான் உங்கள் பையனை நேரில் பார்க்கணும் என்று கூறினார். பாலா வேலை செய்யும் அட்ரஸை சுப்பிரமணியிடம் வாங்கி கொண்டு பாலாவை சந்திக்க சென்றாள். பாலாவின் ஆபீஸுக்கு சென்றவள் அங்கு விசாரிக்க பாலாவும் வந்தான். இருவரும் அருகில் இருக்கும் பார்க்கிற்கு சென்றார்கள். சுவாதி கடும் கோபத்தில் இருந்தாள். பாலாவோ அவளது அழகில் மயங்கி நின்றிருந்தாள். ஏன் என்னை பிடிக்கவில்லை என நேராக கேட்டாள்.
பாலா அதிர்ந்து போனாள். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் சுமாரான பொண்ணுங்களே என்னை பிடிக்கல சொல்லிட்டாங்க. நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்களை கல்யாணம் பண்ணி உங்க லைஃபை வேஸ்ட் ஆக்க விரும்பல என பதில் கூறினான். சுவாதிக்கு அப்போதும் அவன் நம்மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்னதான் தோணுச்சு. அன்பு பொறுமையாக உங்களை பிடிச்சதுன்னு காரணத்தை சொல்லி பாலாவை திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வைத்தார். அடுத்த 15 நாளில் நிச்சயதார்த்தம் நடந்தது. 2 மாதங்கள் கழித்து திருமணம் என முடிவு செய்து இருந்தார்கள். இவர்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு காதலுமா பழகி வந்தார்கள். திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி பாலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 3 வாரத்தில் சரியாகி வீட்டிற்கு வந்தான். அதன் பிறகு சுவாதியிடம் ஒழுங்காக பேசவில்லை. எதற்கெடுத்தாலும் வேணுமென்று சண்டை போட்டான். திருமணமானா சரியாகிடும் என சுவாதியும் பொறுமையாக இருந்தாள். ஆனால் திருமணத்திற்கு 2 நாள் முன்னாடி திருமணம் வேண்டாம் என்று பல காரணங்கள் சொல்லி நிறுத்திவிட்டு வெளிநாட்டிற்கும் சென்று விட்டான், யாரிடம் எதுவும் சொல்லாமல். மனமுடைந்த சுவாதி என்ன செய்வது புரியாமல் இருந்தாள். அவளுக்கு எவ்வளவு யோசித்தும் ஒன்றும் புரியவில்லை. அங்கேயே இருந்தால் சரிவராது என வேலையை இடமாற்றம் செய்து கொண்டு சென்னை போயிட்டாள். 2 வருடங்களாக அவளது அப்பா கூப்பிட்டாலும் வரமாட்டாள். இந்த முறை கண்டிப்பாக வரணும்னு ரொம்ப வருத்தப்பட்டதால் ஊருக்கு புறப்பட்டாள். நடந்ததெல்லாம் யோசித்து முடிக்க கோயம்புத்தூரும் வந்தது. வெங்கடேசனும் அவளுக்காக பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார். சுவாதியின் முகத்தில் பொலிவு இல்லாமல் இருந்தார். இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு சென்றார்கள். சுவாதியின் மனதில் மகிழ்ச்சி இல்லை, ஏதோ இருக்கணும்னு இருந்தாள். வெங்கடேசனும் வெளியில போகலாம் வா கூப்பிட்டாலும் வரல சொல்லிவிட்டாள். அன்று அவளது தோழி பிரியா வந்து ரொம்ப பிடிவாதமாக சுவாதியை வெளியே அழைத்து சென்றாள். அப்போது பாலா ஊருக்கு வந்திருக்கிறார் என கூறினாள். சுவாதி கோபத்தில் இருந்ததால் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்தில் ஷாப்பிங்னு இப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் பிரியா மேலே மோதிட்டார். உடனே பிரியா சண்டைக்கு போய்விட்டார். சுவாதி தடுத்தார். சுவாதிக்கு நன்றி கூற பார்த்தவள், நீங்க பாலாவோட ஒய்ஃப் தானே என கேட்டாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. பாலா எப்போ பாரு உங்களை பத்தி தான் பேசுவான், உங்க மேல உயிரே வச்சிருந்தான் என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்ட சுவாதி கோபத்தில், ஆமாம், அதான் திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார் என கத்திட்டு அழுது கொண்டே சென்று விட்டாள். அடுத்த நாள் பிரியா சுவாதி வீட்டிற்கு வந்தாள். சுவாதி இன்றும் அழுது கொண்டுதான் இருக்கா என புரிந்து கொண்டு, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள். நான் பேச தயாராக இல்லை என சுவாதி சொன்னாள். 5 நிமிடம் கேள் என கூறினாள். எனக்கு திருமணம் முடிவாகி இருக்கு. மாப்பிள்ள டாக்டர், அவரை பார்க்க போன வாரம் சென்றேன். அங்கு பாலாவை பார்த்தேன். செக்கப்க்கு வந்து இருந்தார். என்னை ஞாபகம் இல்லை போல என்றாள். அவருக்கு யார்தான் ஞாபகத்தில் இருப்பார்களோ என கோபமாய் சொன்னாள் சுவாதி. முழுவதும் கேள் என பிரியா தொடர்ந்தாள். நான் தீபக்கிடம் விசாரித்தேன். அப்போதுதான் சில உண்மைகள் புரிந்தது. அவருக்கு 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் தன் ஆண்மையை இழந்துள்ளாராம் என்றாள் பிரியா. என்ன சொல்கிறாய் என அதிர்ச்சியில் சுவாதி கேட்டாள். ஆமாம், அதனால்தான் திருமணத்தை நிறுத்தி இருப்பாரோ என தோன்றுகிறது. இல்லையெனில் அவ்வளவு உன்மேல் உயிராய் இருந்தவர் திடீரென திருமணத்தை நிறுத்த காரணம் என்னவாக இருக்கும் என சொல் என கேட்டாள். அதையெல்லாம் கேட்டவள் பாலாவை சந்திக்க முடிவு எடுத்தாள். சுப்பிரமணிக்கு போன் பண்ணினாள். பாலா எங்கே என தீர்க்கமான குரலில் கேட்டாள். அவன் இருக்கும் இடத்தை சுப்பிரமணி சொன்னார். தன் மகனின் வாழ்க்கை எப்படியாவது சரியாகாதா என்ற ஏக்கத்தில் சுவாதி கேட்கவும் எதுவும் கேட்காமல் அட்ரஸை கொடுத்தார். பாலா இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றாள் சுவாதி. அங்கு பாலா வெறுமையுடன் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் வந்த அழுகையை அடக்கி கொண்டு அவனின் முன்னால் நின்றாள் சுவாதி. எப்போதும் போல பிரம்மையனை எண்ணி செல்லமே என அழைத்தான். அவர்கள் பழகும்போது அவளை அப்படிதான் அழைப்பான். அதை சுவாதி கேட்டும் எதையும் வெளிப்படுத்தாமல், உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்டில் என்ன ஆச்சு என நேரடியாக கேட்டாள். அதை கேட்டதும் அதிர்ந்த பாலா இது பிரம்மை இல்லை என உணர்ந்து திகைப்பில் இருந்தான். என்ன சொல்வது தெரியாமல் ஏதோ கூறினான். சுவாதி என் மீது உண்மையாக என்ன நடந்தது என என் கண்களை பார்த்து சொல்லுங்கள் என்றாள். பாலாவிற்கு அவள் கண்களை பார்த்ததும் தடை போட்டு இருந்த காதல் கரை கடந்து செல்ல துடித்தது. சுவாதி சொல்லுங்கள் என அழுத்தமாய் கேட்க, இதன் பிறகு உண்மையை மறைக்க முடியாது என உண்மையை சொல்ல துணிந்தான். அன்னைக்கு உனக்கு மேரேஜ் அப்போ கிஃப்ட் கொடுக்கணும்னு கடைக்கு போனேன். வாங்கிட்டு கிளம்பும் போது ஒரு லாரி ஒரு குழந்தை மேலே ஏற வந்துச்சு. அதை தடுக்க போனேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன்.
செக்கப் பண்ணிட்டு டாக்டர் எனக்கு அடிபட்டதில் இனிமே குழந்தை பிறக்காது என கூறினார். இதை எப்படி உன்னிடம் சொல்வேன்? சொன்னாலும் நீ என்னை தான் திருமணம் செய்ய நினைப்ப. உன் வாழ்க்கையை கெடுக்க விருப்பமில்லை. அதனால் தான் உன்னிடம் தேவையில்லாமல் சண்டை போட்டு திருமணத்தை நிறுத்தினேன் என அழுது கொண்டே சொல்லி முடித்தாள். உடனே சுவாதி அழுது கொண்டே கட்டி அணைத்தாள். இது எல்லாம் ஒரு பிரச்சனையா என என்னை விட்டு எப்படி போக முடிந்தது? நான் இல்லாமல் நீங்க இருக்கலாம். நான் எப்படி இருப்பேன் என தன் மனவேதனை அனைத்தையும் சொல்லி 2 வருட அழுகையும் அழுத்தித்தாள். அவனும் சேர்ந்து தன் துயரங்களை எல்லாம் இறக்கி வைத்தான். எவ்வளவோ பேர் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்களா? நம் திருமணம் பின்பு நடந்திருந்தால் விட்டு போய் இருப்பீங்களா என கேட்டாள். இல்லை, எனக்கு இப்படி ஆகி இருந்தால் விட்டு போய் இருப்பீங்களா என கேட்டாள். உடனே பதறி பாலா இல்லை என்றாள். அப்புறம் நான் மட்டும் எப்படி செய்வேன்? உங்கள் நல்ல மனதிற்கு கடவுள் வழிகாட்டுவார். இல்லையெனில் எவ்வளவோ குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க. அவங்கள ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கலாம் என சுவாதி கூறினாள். பாலாவின் மனதும் சம்மதித்தது. ஏனெனில் அவள் இல்லாத வாழ்க்கை நரகம் என உணர்ந்தவராயிற்றே. பின்பு 2 குடும்பங்களும் சேர்ந்து கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் இனிதே திருமணம் முடிந்தது. அழகு வாழ்க்கைக்கு முக்கியமில்லை, அன்புதான் முக்கியம் என நிரூபித்தார்கள் சுவாதியும் பாலாவும். நன்றி. இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த புதிய கதையை பார்க்க வாட்ஸ்அப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.